ஹலோ, இன்றைக்கி மால்பா கிச்சனில் என்ன செய்ய பார்க்கலாம்னா பூரிக்கு செய்கிற உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு சோம்பு இடிக்கல்ல இடித்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன தக்காளி, கேரட் ஒன்று பெருசு நறுக்கி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ அளவு வேக வச்சு எடுத்திருக்கேன், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இது தாளிக்க. இது போட்டால் கிட்ஸுங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கேஷ்யூ இருக்கிறதுனால அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஒரு கனமான பேனோ இல்லை இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கும்போது சீரகம், உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியும் செவந்துருச்சு. இப்போ நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய். இப்போது நம்ம நறுக்கி வச்சுட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு, பாதி வதங்கிடுச்சு. இப்போது இதில் நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு சோம்பு சேர்த்துக்கலாம். இது பூரிக்கு சூப்பரான சைடு, சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். மசாலாக்கு தேவையான அளவு உப்பு. உருளைக்கிழங்குலாம் நான் எதுவும் உப்பு போட்டு வேக வைக்கல, வெறும் உருளைக்கிழங்கு தான் வெட்டி 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இது நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது நம்ம சேர்த்துட்டு உருளைக்கிழங்குலாம் சேர்த்துட்டு காரம் பத்தலைனாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கேரட், பொடியாக நறுக்கிய கேரட், உங்களுக்கு பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸுக்கும் கேரட், பீஸ், முந்திரி இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பட்டாணி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு லிட்டர் இருக்கும் தண்ணி, நான் ஒரு சொம்பு சேர்த்துருக்கேன். கொதிக்கட்டும். காரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கேஸ் நான் வந்து ஸ்பீடில் வச்சுட்டேன். இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை மசிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. ரெடி ஆயிடுச்சு. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ விட்டுருக்கேன்.
இப்போ 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இது நல்லா கொதித்து வரும்போது அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பர் டேஸ்டான பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலே டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.